ஹாய்! ஈவினிங் வந்து காய்கறி வாங்க கடைக்கு போயிருந்தேன். இந்த பஜ்ஜி மொளகா வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சரி கொஞ்சம் வாங்கிட்டு போய் பஜ்ஜி போடலாம். இதோட பஜ்ஜி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பஜ்ஜி மிக்ஸ் மாவும் ஆல்ரெடி அங்கேயே இருந்துச்சு. இதோட எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி சுடலாம். ஆனா நான் எப்பவும் பண்ண மாதிரியே பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிட்டேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா வத்தப்பொடி, ஃபைனலி கொஞ்சமா சால்ட் தேவையான அளவு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப பஜ்ஜி உரியக்கூடாது அப்படின்னா, நம்ம அதில கொஞ்சம் ஆயில் ஊத்தி, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம், நம்ம பஜ்ஜி வந்துட்டு சுடுறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடாய் வச்சுட்டு, கடாயில வந்து பஜ்ஜி சுடுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊத்திக்கணும். அதிகமா எண்ணெய் ஊத்திட்டு, நான் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவ ஒண்ணு ஒண்ணா எடுத்து வந்துட்டு, அதில டிப் பண்ணி உள்ள போட்டேன். பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சரி பஜ்ஜி மட்டும் போடுறதுக்கு டீயும் போட்டுறலாம் அப்படின்னு ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பஜ்ஜி ரெடி ஆயிட்டு இருந்த கேப்லயே டீயும் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்க ஈவினிங் ஸ்நாக் என்னென்ன பண்ணுவீங்க? மோஸ்ட்லி ஐ மீன் இந்த காரம் ஐட்டம்ஸ் இல்ல ஸ்வீட்டா சாப்பிடுவீங்களா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பஜ்ஜியும் சைடுல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எங்க வீட்ல ஈவினிங் ஸ்நாக் வந்துட்டு பஜ்ஜியும், டீயும் தான். நீங்க என்ன இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.